கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, இப்போ நீங்கள் இந்த கேட்க போகும் இந்த வார்த்தை உங்களுக்காக எழுதப்பட்ட பதிவாக இருக்கலாம். சில மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செய்தியை கேட்கணும். அது அவர்களோட வாழ்க்கையே மாற்றும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாக இல்லைன்னு தோணுதா? எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் விஷயங்கள் தாமதமாகுதா? அப்படின்னா இந்த பதிவு கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா இந்த செய்தி உங்களுக்காக தான் வந்திருக்கு. சாமி, இந்த உலகத்தில் எதுவுமே சும்மா நடக்காது. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஒரு கர்ம கணக்கின் அடிப்படையில் தான் நகருது. நம்ம முன்பு செஞ்ச நல்லதும் கெட்டதும் ஒரு கணக்காக இருந்தது சரியான நேரத்தில் அதோட பலனை கொடுக்கும். அதனால தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. ஒரு மனிதனின் கர்மவினை முடியும் நேரம் வந்தால் அதற்கு முன் வாழ்க்கையில் சில விசித்திரமான மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்களை புரிஞ்சு கொண்டா வாழ்க்கையில் பெரிய ரகசியம் நமக்கு புரியும். கணக்கன்பட்டி சித்தர் அருள் என்ன சொல்கிறாரு தெரியுமா? சில மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாமே நிற்கும் போல தோணும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வேலை சரியாக நடக்காது. பணம் சம்பாதிச்சாலும் அது கையில் தங்காது. நம்பிய நண்பர்கள் விலகிடுவாங்க. சில நேரங்களில் உறவுகளே புரியாமல் போகும். அந்த நேரத்தில் பலர் மனசில் ஒரு கேள்வி கேட்பாங்க, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்குது? ஆனால் சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். சாமி, ஏன்னா கர்மவினை முடிகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் சில நேரங்களில் ரொம்பவே குழப்பமான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் முன்னால் போக முயற்சி செஞ்சாலும் ஏதோ ஒன்று தடுக்கிறது போல் தோணும். அது சில நேரம் தெய்வம் நம்மளை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்லும் நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் மனுஷன் 2 வழியில் ஒன்றை தேர்வு செய்வான். ஒன்று மனசை உடைச்சி நம்பிக்கை இழந்து போய்வது. இன்னொரு வழி எதுவாக இருந்தாலும் நான் முன்னேறுவேன்னு முடிவு செய்வது. கணக்கன்பட்டி சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த கடினமான நேரத்தில் கூட நம்பிக்கையை விடாமல் இருப்பவர்களுக்கு தான் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் சித்தர் சொன்னார், உனக்கு கஷ்டம் அதிகமாக வந்தால் பயப்படாத, அது முடிவுக்கு அருகில் வருவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். சாமி, கணக்கன்பட்டி சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு மனிதனின் கர்மவினை முடிவுக்கு வரும்போது வாழ்க்கையில் சில அறிகுறிகள் தோணும். அந்த அறிகுறிகளை பலர் புரிஞ்சு கொள்ளாமல் அதை சாதாரண விஷயமாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த சில பிரச்சனைகள் அல்லது உறவுகள் திடீர்னு முடிஞ்சு போகலாம். அந்த நேரத்தில் அது நமக்கு கஷ்டமாக தோணும். ஆனால் உண்மையிலேயே அது புதிய வாழ்க்கைக்கு வழி செய்யும் மாற்றமாக இருக்கும். சாமி, ஒரு கட்டத்தில் நம்ம ரொம்பவே தனியாக இருப்பது போல் தோணும். நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் தூரமாயிட்டாங்கன்ற போல தோணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் மனிதன் தனது வாழ்க்கையில் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிப்பான். சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? தனிமை பல நேரங்களில் ஒரு தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு இனி வாழ்க்கையை மாற்ற வேண்டும்ன்ற ஒரு வலுவான எண்ணம் வரும். அது சாதாரண எண்ணம் இல்லை, அது வாழ்க்கையின் மாற்றம், ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிகுறி. சாமி, அந்த நேரத்தில் சில நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அவர்கள் ஒரு வார்த்தையிலையோ இல்லை ஒரு ஆலோசனையிலையோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வழியை காட்டுவாங்க. சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அது சும்மா நடக்காது, அது தெய்வத்தின் ஏற்பாடு. அதனால தான் கணக்கன்பட்டி சித்தர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனின் கர்மவினை முடிவதற்கு முன்னாடி வாழ்க்கையை சில விசித்திரமான மாற்றங்களை காட்டும். சாமி, கணக்கன்பட்டி சித்தர் ஒரு ரகசியம் சொல்கிறாரு. என்ன தெரியுமா? மனுஷன் தன் வாழ்க்கையை மாற்ற வேணும்னா முதல்ல தனது மனதை மாற்றணும். பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களுக்கு வெளியில் உள்ள காரணங்களை மட்டுமே தேடுறோம். ஆனால் சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி தான் அவன் வாழ்க்கையும் உருவாகும். நம்ம எப்போது பயம், கவலை, தோல்வி இதை பற்றி மட்டும் நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா இந்த விஷயங்கள் தான் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கும். ஆனால் நம்பிக்கை வச்சா வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். சித்தர் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்பிக்கை உள்ள மனசை எந்த கர்ம வினையும் நீண்ட நேரம் தடுக்க முடியாது. அதனால தான் சித்தர் சொல்கிறார், உன் மனசில் நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக வரும். சாமி, எனக்காக இதை மட்டும் சொல்லு சாமி. 1 நிமிஷம் 11 முறை இந்த வார்த்தையை சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக.
ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. சாமி, இந்த பதிவில் நீங்கள் இப்போ பார்த்தது சும்மா ஒரு சம்பவமாக இருக்காது. சித்தர் சொல்கிறது போல் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரணத்துக்காகவே நடக்கும். இந்த பதிவில் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்காக வந்ததாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல நாட்கள் தொலைவில் இல்லை, உங்களுக்கு நல்ல காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு சாமி.